இப்பலாம் எங்க பார்த்தாலும் ஏஐ தான். ஒரு பக்கம் இந்த வளர்ச்சி நம்மள வியக்க வைக்குது. அட இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமான்னு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வேலைய ஏஐ பறிச்சிடுமான்னு ஒரு கவலை மக்கள் மனசுல பெரிய கேள்வியா நிக்குது. குறிப்பா ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போவே இந்த நிலைமைனா இன்னும் 10, 15 வருஷத்துக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பலரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஏஐயால எந்தெந்த வேலைகள் எல்லாம் போகும், எந்தெந்த வேலைகள் எல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மைக்ரோசாஃப்ட் சமீபத்துல வெளியிட்ட ஒரு அறிக்கை ரொம்பவே சுவாரஸ்யமான பதில தருது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம பயப்படுற மாதிரி எதிர்காலம் ஒன்றும் இருட்டா இல்லையா. ஏஐயால செய்ய முடியாத சில வேலைகள் இருக்கு. அது மனுஷங்களோட நேரடி ஈடுபாடும் உடல் உழைப்பும் மிகவும் அவசியமான வேலைகளா இருக்கு. இதுக்கு ஏஐயால முடியுமா? முடியாது. ஒரு நோயாளியை பார்த்து அவங்க வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அரவணைப்புடன் பேசும் ஒரு நர்ஸோட அன்பை ஒரு ஏஐயால தர முடியுமா? முடியாது. உயிரை பணயம் வச்சு ஒரு தீயணைப்பு வீரர் செய்யும் தியாகத்தை ஒரு ரோபோவால செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. அதே போலதான் ஒரு எலக்ட்ரிஷியன் தன்னோட அனுபவத்தால ஒரு சிக்கலான வயரிங் பிரச்சனையை சரி செய்யறது. அதுபோல ஒரு கப்பல் இன்ஜினியர் தன்னுடைய அறிவால ஒரு பெரிய இயந்திர கோளாறை சரி பண்றது. இதையெல்லாம் ஏஐயால செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியவே முடியாது. டெய்லர் வேலை செய்யறவங்க, பில்டிங் கட்டுறவங்க, மெக்கானிக்கு, இப்படி பல வேலைகள் ஏஐயால செய்ய முடியாதது நிறைய இருக்கு. இதுக்கு எல்லாம் மனுஷங்களோட உடல் உழைப்பு ரொம்பவே தேவைப்படுது. இதெல்லாம் ஏஐயால பறிக்கவே முடியாதுன்னு மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் உறுதியா சொல்றாரு. சரி, ஏஐ அச்சுறுத்தலை நாம எப்படி சமாளிப்பதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டே வழிகள் இருக்கு. ஒண்ணு, நம்ம திறமைகளை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஏஐ என்பது ஒரு புதிய கருவி. அதை எப்படி திறமையா பயன்படுத்தணும்னு நம்ம கத்துக்கணும். இதை செய்யும் போது எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலும் நம்ம வேலைக்கு ஆபத்து வரக்கூடாது. இது ஏஐயால மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு காரணத்தால வேலையில இருந்து நீக்கப்பட்டாலும் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும். இரண்டாவது, ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. கூடுதலா ஆல்டர்னேட் வேலையை நம்ம கத்துக்கணும். நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும்னு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும். நிதி பாதுகாப்பை நாம தான் உறுதி செய்யணும். இதை மாதிரி போன்ற சவால்களை நம்ம நம்பிக்கையோட எதிர்கொள்ளணும்.